வைகாசி 1 மே 15 விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட டைமிங் என்ன? பெருமாளை எப்படி வழிபாடு செய்யணும்? கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்ல இருந்தே எப்படி வழிபாடு செய்யலாம்? இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாளை வழிபாடு செஞ்சா நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பிப்ரவரி 13ஆம் தேதி திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலுடைய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, பக்தர்கள்லாம் எவ்வளவு ஒரு ஆர்வத்தோட பெருமாளையும் கொடிமரத்தையும் சேர்ந்தாப்புல சுத்தி வராங்கன்னு. லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணவங்க இந்த மே 15 அன்னைக்கு நீங்க உங்க வீட்டு பக்கத்துல உள்ள பெருமாள் கோவில்ல பெருமாளை போய் வழிபாடு செய்யுங்க. பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது வருஷத்தில் 4 முறை மட்டுமே வரும். வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு போங்க. அங்கே பெருமாளையும் தாயாரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு கோவிலை 27 முறை சுற்றி வாங்க. ஒவ்வொரு முறை சுற்றி வரும் பொழுதும் கொடிமரத்தில் ஒரு பூ வச்சுட்டு போங்க. இந்த பூ வைக்கிறதுக்கான காரணமே நம்ம 27 முறை சுற்றி வந்துட்டோன்றது கவுண்டிங்காக தான் வைக்கிறோம். அதிகாலை 1:30 மணி முதல் 10:30 மணி வரைக்கும் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் டைமிங் இருக்கும். அந்த டைமிங்குள்ளே நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே போயிருங்க. போயிட்டு நான் சொன்னபடி 27 முறை பெருமாள் ப்ளஸ் கொடிமரம் ரெண்டும் சேர்ந்தாப்புல சுற்றி வரணும். அப்படி இல்லைன்னா மொத்த கோவிலையும் கூட நீங்கள் சுற்றி வரலாம். இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்கிறதுனால நம்ம நினச்ச காரியம் கைகூடும், செல்வ வளம் பெருகும், மன நிம்மதி கிடைக்கும், ஆன்மீக வளர்ச்சியும் உண்டாகும். ஒருவேளை உங்களால் கோவிலுக்கு போக முடியலன்னா நீங்கள் வீட்டில இருந்தே பெருமாளுக்கும் தாயாருக்கும் பூ போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு பெருமாள் தாயாரோட ஃபோட்டோவோ இல்லை சிலையை கூட வச்சு நீங்கள் 27 முறை சுற்றி வந்து பெருமாளையும் தாயாரையும் மனசார நினைச்சு வேண்டிக்கோங்க. சூரியன் ரிஷபம், சிம்பம், விருச்சகம், கும்பம் ஆகிய நிலையான ராசிகளிலிருந்து பிரவேசிக்கும் பொழுது ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்ன்றது வரும். இந்த நாட்கள்ல நம்ம எதெல்லாம் செய்யவே கூடாதுன்றத பார்க்கலாமா? அன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பெரியவங்க கிட்ட திட்டு வாங்கக்கூடாது. அவங்களை கோவப்படுத்துற மாதிரியான செயல்களும் நம்ம செய்யக்கூடாது. பொய் பேசக்கூடாது. மற்றவங்களுக்கு துன்பம் செய்யற மாதிரியான விஷயங்களும் செய்யக்கூடாது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் பல ஏகாதேசிகளுக்கு விரதம் இருந்ததுக்கு சமன்றதுனால தானிய உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அன்னைக்கு நம்ம எதெல்லாம் கண்டிப்பா செய்யணும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். 27 முறை பெருமாளையும் கொடிமரத்தையும் சேர்த்து நம்ம சுத்தி வரணும். இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அதே போல அன்னைக்கு நம்ம தான தர்மம் பண்ணலாம். அப்படி பண்ணா நமக்கு மிகப்பெரிய புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும். வீட்டுல நம்ம வழிபாடு செஞ்சுட்டு விஷ்ணு சகஸ்திர நாமம் சொல்லலாம். அதே போல பெருமாளோட நாமங்களையும் சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கோமாத பூஜை பண்ணலாம், துளசி பூஜை பண்ணலாம். மே 15 வைகாசி 1 இதெல்லாம் கண்டிப்பா செய்யுங்க. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க. யாரெல்லாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாளை வழிபாடு செஞ்சீங்கன்றத கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.